அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு நாள் மக்கள் எல்லாம் கூட்டமாக கடற்கரையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு காலை பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு குதூகலமாக அந்த நேரத்தை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு பெரிய விபரீதம் வரப்போகிறது என்பதை உணராமல் அந்த மக்கள் கடலோரத்திலே குவிந்து கிடக்கிறார்கள். திடீரென்று ஆடி பேரடையாக சுனாமி என்ற பெயரோடு கடல் பொங்கியது. கடற்கரையில் இருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் வெவ்வேறு பகுதிகளில் மடிந்து போனார்கள் என்பதை செய்திகள் மூலமாக நாம் அறிகிறோம். எப்பொழுதெல்லாம் கடற்கரைக்கு செல்கிறோமோ அங்கே இறை அத்தாட்சிகளை பார்க்குகின்ற அதே வேளையில் அல்லாஹ் நாடினால் இந்த அத்தாட்சியின் மூலமாக மனிதர்களை அல்லாஹ் பக்குவப்படுத்துவான், பயமுறுத்தாட்டுவான், மனிதனை அல்லாஹ் செதுக்குவான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி, இன்னும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் நடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் இதே இந்த கடற்கரையிலே அற்புதமாக தங்களுடைய நேரத்தை கழித்து கொண்டிருந்தவர்கள் சுனாமி அந்த பேரழிவினால் அவர்கள் சிக்கி போய் அங்கே புதையுண்ட அந்த காட்சிக்கு எடுத்துக்காட்டாக நிறைய கல்வெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வினுடைய பேரத்தாட்சியை காட்டுகிறது. கியாமத் நாளினுடைய முன்னோட்டமாக அந்த செய்திகள் அமைந்திருக்கிறது. இதே இந்த கடல் அலை கியாமத்திலே என்ன ஆகும், குர்ஆன் பேசுகின்ற இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இறை நம்பிக்கை நிச்சயமாக கூடும். தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.